சின்ன வயசுலயே முட்டி வலிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய வருது. இது நீங்க அவ்வளோ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க முட்டி வலிக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. சத்து குறைபாட்டாலையா? எல்லாருக்குமே நிரந்தரமான முட்டி வலியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட முட்டியை சுத்தி இருக்கிற தசை பகுதிகளை நீங்க வலுப்படுத்தினாலே உங்களுக்கு 80% பெயின் கம்மியாயிடும். முட்டி மட்டும் இல்ல, எந்த ஜாயின்ஸா இருக்கட்டும் அந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்டோட எவ்வளோ ஸ்ட்ரெங்தா ஜாயிண்டா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். முதல் மூவ்மெண்ட், நீங்கள் நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. ஒரு காலை மட்டும் மடக்கிக்கிறீங்க. கை விரல்களை உங்களோட நடுத்தொடைக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. முட்டிக்கு அடியில் வைக்கக்கூடாது, நடுத்தொடைக்கு அடியில் தான் வைக்கணும். இப்போ காலை நீட்டலாம். இந்த முட்டியை மடக்காமல் நல்லா நீட்டிக்கணும். இப்போது ஹெல்த் கஃபே தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து 2 நீ ஸ்ட்ரெங்தனிங் முட்டி வலிக்கான எக்ஸசைஸ் போட்டிருக்கோம், வீடியோஸ் போட்டிருக்கோம். திரும்பவும் இன்னைக்கு அந்த நீ ஸ்ட்ரெங்தனிங்கான மூமெண்ட்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய என்கொயரி, நிறைய இது பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே முட்டி வலிக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய வருது. இது நீங்கள் அவ்வளோ கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் முட்டி வலிக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. சத்து குறைபாட்டாலையா? எல்லாருக்குமே நிரந்தரமான முட்டி வலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 40 வயசுக்கு மேலே ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறதுனாலையும் முட்டி வலி வரலாம். கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வலிக்கும். இது வயசானதுக்கு அப்புறம் வர முட்டி வலி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ற அளவுக்கு போயிடுமோ அப்படிங்கிற அதீத கற்பனை எல்லாம் தேவையில்லை. உங்களோட முட்டியை சுத்தி இருக்கிற தசை பகுதிகளை நீங்க வலுப்படுத்தினாலே உங்களுக்கு 80% பெயின் கம்மியாயிடும். ஸோ ஸ்ட்ரெங்தனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முட்டி மட்டும் இல்ல, எந்த ஜாயின்ஸா இருக்கட்டும் அந்த ஜாயிண்ட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜாயிண்டோட எவ்வளோ ஸ்ட்ரெங்தா ஜாயிண்டா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அதோட மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக இருக்கும். பெயினும் குறைஞ்சிடும். ஸோ முட்டியை சுற்றி இருக்கிற தசை பகுதிகளை வலுப்படுத்துகிற எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெங்தனிங், நீ ஸ்ட்ரெங்தனிங் மூமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்கலாம். இது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் டெய்லியுமே பண்ணுங்க. மற்ற இதெல்லாம் நான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கலாம் சில மூமெண்ட் சொல்வேன். ஸோ இந்த நீ ஸ்ட்ரெங்தனிங் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வரும். டெய்லியும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பெயின் குறையிறது. முதல் மூமெண்ட், நீங்கள் நல்லா காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. ஒரு காலை மட்டும் மடக்கிக்கிறீங்க. கை விரல்களை உங்களோட நடுத்தொடைக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. முட்டிக்கு அடியில் வைக்கக்கூடாது, நடுத்தொடைக்கு அடியில் தான் வைக்கணும். இப்போ காலை நீட்டலாம். இந்த முட்டியை மடக்காமல் நல்லா நீட்டிக்கணும். இப்போது எந்த அளவுக்கு உங்களால் கால்களை உயர்த்த முடியுமோ உயர்த்தலாம். காலை உயர்த்த முடியுமோ உயர்த்தலாம். நீங்கள் எவ்வளோ உயர்த்தினாலும் உங்கள் முட்டி மடங்கக்கூடாது. கால் நேராக மட்டும்தான் இருக்கணும். பின்னாடி ரொம்ப சாயக்கூடாது. காலை உயர்த்துறதுக்கு அப்புறம் அதை நீங்கள் அப்படியே வச்சுருக்கிறது உங்களுக்கு தொடையில் வந்து ஒரு இறுக்கம் வர ஆரம்பிக்கும், கஷ்டமாக தோணும். ஆனாலுமே குறைஞ்சது 10 நொடியிலேருந்து 20 நொடி நீங்கள் வச்சுருக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கால்களை மடக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காலில் பண்ணுங்கள். கை விரல்களை கோத்துட்டு நடுத்தொடைக்கு அடியில் தான் வைக்கணும், மேலே வைக்கக்கூடாது. நீட்டிக்கிறீங்க. இன்ச் பை இன்ச்சால் காலை மேலே உயர்த்துறீங்க. உங்களால் இவ்வளோ தான் உயர்த்த முடியுதுன்னா பரவாயில்ல. ஒரு நாளும் நீங்கள் மேலே 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 உயர்த்த முயற்சி பண்ணலாம். முட்டியை மடக்கக்கூடாது. ஒரு கால்லையும் நீங்கள் 5 தடவையாவது பண்ண முயற்சி பண்ணுங்கள். நான் ஒரு தடவை தான் செஞ்சு காட்டியிருக்கேன். 2வது பயிற்சி, திருப்பியும் காலை மடக்கிக்கிறீங்க. இந்த தடவை கை விரல்களை கோத்துட்டு முட்டிக்கு அடியில் வச்சுக்கிறீங்க. நடுத்தொடையில் வச்சோம் போன பயிற்சியில், இந்த தடவை முட்டிக்கு அடியில் வைக்கிறீங்க. இப்போது உங்களோட தொடப்பகுதியை செஸ்ட்டோடு வச்சு நீங்கள் நெஞ்சு பகுதியோடு அட்டாச் பண்ணிக்கிறீங்க. உங்களோட முட்டி ஷோல்டரை தொடுற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக வரணும். இந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக ஹக் பண்ணுறது உங்களோட தொடப்பகுதியை அசையாமல் பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம முட்டிலேருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம சுற்ற போகிறோம். அப்போ இந்த கால் ஆடக்கூடாது. அதுக்காக தான் நீங்கள் க்ளோஸாக கட்டி பிடிக்கிற மாதிரி பண்ணுறீங்க. இப்போது உங்கள் கால் விரல்களை வச்சு ஒரு வட்டம் போட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்கள் முட்டி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இதுவே உங்களோட முட்டிக்கும் உங்களோட உடம்புக்கும் இடைவெளி இருந்ததுன்னா இந்த காலை நீங்கள் சுற்றும் போது இந்த பகுதியும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் நீங்கள் க்ளோஸாக கட்டி பிடிக்கிறீங்க. உங்கள் கால் கட்டை விரலால் பெரிய வட்டம் போட முயற்சி பண்ணுறீங்க. இந்த முயற்சியில் உங்களோட முட்டி நல்லாவே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போது எதிர் திசையில்
2 கால்களையும் 3 தடவை நீங்கள் பண்ணலாம் குறைஞ்சபட்சம். எந்த அளவுக்கு நீங்கள் க்ளோஸாக ஹக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு முட்டி ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும். இடைவெளி வைக்கக்கூடாது. க்ளோஸாக ஹக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த பயிற்சி, நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் நம்ம காலை நீட்டும் போது எப்போவுமே முட்டிக்கடியில் கேப் இருக்கும். உடல் அமைப்பே அப்படி தான் இருக்கும். அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி உங்கள் முட்டியை கீழே தள்ளணும். ஃபில் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குதிகால் தூக்கிக்கும். ஸோ குதிகால் தூக்குதுன்னா நீங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் விரல்களை விட்டிங்கன்னா அந்த கேப் இருக்காது. ஸோ ஒரு தடவையும் நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணும்போது உங்கள் குதிகால் உயர்ந்து உங்கள் தொடப்பகுதி முட்டியை சுற்றி இருக்கிற தசைப்பகுதிக்கெலாம் இறுக்கமாக ஆரம்பிக்கும். அதோடு தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். இப்போ இடைவெளி இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். குதிகால் தூக்கிருச்சு, இப்போ இடைவெளி இல்லை. இங்கே இந்த இடத்துல இறுக்கமாக ஆரம்பிக்குது. முட்டியை சுற்றி இருக்க தசைகள்லாம் வலுவாக ஆரம்பிக்குது. ரொம்ப சீக்கிரம் நீங்கள் கிவ் அப் பண்ணக்கூடாது. ஒரு 10லேருந்து 20 நொடி நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள். இதில் 10லேருந்து ஒரு 15 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக பண்ணுற காஃப் மசில் ஸ்ட்ரெச். இந்த காஃப் மசிலுமே நம்மளுக்கு கெண்டகால் பகுதியுமே முட்டிக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லா முட்டியை சுற்றி இருக்கிற எல்லா மசிலுமே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த 2 அசைவில் உங்கள் கெண்டக்கால் சுருங்கி விரியறதை நீங்கள் பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அடுத்த பயிற்சி, ஒரு காலை உயர்த்துறீங்க. முட்டியை மடக்கக்கூடாது, நல்லா நீட்டி இருக்கணும். வெளிப்பக்கமாக அதை மூவ் பண்ணுறீங்க. கீழே இறக்கக்கூடாது. நீங்கள் என்ன உயரத்துக்கு தூக்குனீங்களோ அதே உயரத்தில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். கீழே இறக்கக்கூடாது. 1 அடிக்கு உயர்த்திருக்கேன். அதே 1 அடி உயரத்திலேயே மெயின்டைன் பண்ணி சைடில் காலை மூவ் பண்ணுறேன். தொடையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். திருப்பியும் நீங்கள் அதே இடத்துக்கு வந்து காலை கீழே வச்சிடலாம். முட்டியை கொஞ்சம் கூட மடக்கக்கூடாது. இப்படி மடக்கக்கூடாது, நீட்டமாக தான் வைக்கணும். நாலஞ்சு நாள்லேயே உங்கள் முட்டி வலி குறையிறத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். அடுத்த பயிற்சி, இதே மாதிரி காலை தூக்குறதையே நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணலாம். காலை தூக்குறீங்க, 5 நொடி வெயிட் பண்ணுறீங்க, இறக்குறீங்க. கொஞ்சம் கூட முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீட்டமாக இருக்கணும். ஒரு காலையும் தூக்கி ஒரு அரைவட்ட வடிவத்தில் நீங்கள் ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் பண்ணுறீங்க. முட்டியை மடக்காமல். நீங்கள் போடுற ஒரு அரைவட்டம் ரொம்ப உயரமானதாக இருக்கட்டும். தரையோடு இப்படி காலை தள்ளாதீங்க. மேலே உயர்த்தி அப்புறம் கீழே இறக்குங்க. ஏற்கனவே நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். அதோடு சேர்த்து அதுலேயும் நிறைய மூமெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நின்றுட்டு செய்கிற மாதிரி. அது கூட சேர்த்து இந்த பயிற்சியும் பண்ணுங்கள். உங்களுக்கு 4-5 நாள்லையே உங்களுக்கு முட்டி வலி குறையிறத உணரலாம். டெய்லியும் பண்ணுங்கள். உடம்பை நீங்கள் எந்த அளவுக்கு வலுவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிங்கிறதே இருக்காது. ஸோ நான் இந்த பயிற்சிகளை டெய்லியும் பண்ணி பலன் அடையணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.